வணக்கம் நண்பர்களே. சிறைச்சாலைகளில் அதிக சதவீதத்தில் இருப்பது ஆண்களா பெண்களா? இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எந்த வயதுடையவர்கள் அதிகமாக சிறைவாசிகளாக இருக்கிறார்கள்? எந்த நிலையில் இருப்பவர்கள், வாழ்க்கையினுடைய விளிம்பு நிலையா, எந்த நிலையில் இருப்பவர்கள் சிறைவாசத்துக்கு செல்கிறார்கள்? இன்னும் குறிப்பாக எந்த இன மக்கள், சாதி குறியீடு உள்ளவர்கள் அதிகமாக சிறைவாசிகளாக வாழ்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு அமைப்பு நடத்தியிருக்கிறது. அந்த அமைப்பில் வெளியிருந்த தகவல் எல்லாம் மிக அதிர்ச்சிகரமானது. அதை குறித்த விரிவான வீடியோ கூட நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். விரிவான ஆய்வு அது சுருக்கமாக சொல்லிடுறேன். குறிப்பாக பட்டியலின மக்கள், பட்டியல் பழங்குடியினர், எஸ்சி எஸ்டி, இந்த 2 பிரிவை சேர்ந்தவர்களை, அதுவும் குறிப்பாக இளைஞர்களை குறிவைத்து வழக்கு தொடுப்பதும் அவர்களை சிறைவாசத்துக்கு அனுப்புவதும் அதிகமாகி வருகிறது என்று ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் இது போன்ற சமூக அடுக்குகளில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமலேயே மேடையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்லாம் பேசி திரிகிறது ரொம்ப மேம்போக்கானது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு சொல்ல போகிறாருந்தா, நாங்கள் தான் சிறுபான்மையின் காவலர் என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளையுமே சொல்கிறேன். அது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, த ரீஜனல் பார்ட்டி ஆர் நேஷனல் பார்ட்டி, இவங்க எல்லாருமே இந்த விளிம்பு நிலை மக்களை எளிதாக குற்றம் சாட்டுவதும், அவர்களுக்கு இப்போ அவங்க ஏன் குற்றம் சாட்டப்படுறாங்க யோசனை பாருங்கள். பொருளாதாரமோ வளர்ச்சியோ அவர்களை எளிதாக சென்றடைவதில்லை ஒரு குறிப்பிட்ட சாதியினரை. இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படிங்கிறதாவது இப்போ ஆள்ற அரசாங்கங்களுக்கு தெரியுமா? இல்லை இந்த மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம், இந்த மக்களுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம், இந்த மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் உழைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற ஜாதிய தலைவர்களுக்கு தெரியுமா? வாய்ப்பில்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த ஆய்வு முடிவுகள் இப்படி வந்திருக்காது. இன்னும் அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, பெண் சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அது எப்படி? இளைஞர்களுடைய எண்ணிக்கை, சிறைவாசிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. காரணம், 17 to 30 வயதுக்கு உட்பட்ட அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை திசை மாறுகிறது. இவர்களுடைய எண்ணிக்கை சிறையில் அதிகமாகிறது. இன்னும் ஒரு சிறைச்சாலையில் 74% விசாரணை கைதிகள். இதை ரொம்ப குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன் 74% விசாரணை கைதிகள்? அப்போ இது நீதிமன்றங்களுடைய குறைபாடா அல்லது வேறு எந்த சமூக அடுக்குகளில் குறைபாடு இருக்குது? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.